இப்போ திமுகவும் அதிமுகவும் அவங்களுடைய தொகுதி பங்கீட்டில் ரொம்ப தீவிரமா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதிமுக பக்கம் இன்னும் வந்து அந்த பணி முழுமை பெறலை. இப்பதான் வந்து அவங்க தொடங்கியிருக்கிறாங்க. திமுக வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்கிற மாதிரி தெரியுது. பாஜகவினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ அதிமுகல இருந்து அவங்க வந்து வெளியில வந்துட்டாங்க. எடப்பாடி வேண்டாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. ஆனா பொதுவா பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, திமுக கூட பாஜக சேர்ந்துரும், அதிமுக கூட மறுபடியும் பாஜக சேர்ந்துரும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து சொல்லப்பட்டுக்கிட்டே வருது. பாஜக தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறாம இருக்குமா? அவங்களுடைய திட்டம் என்ன? அனைவருக்கும் மாலை வணக்கம். ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கும் குழுமத்தினருக்கும் நெறியாளர் அவர்களும் சக கலந்துரையாடல் அவர்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவிக்கும். தமிழ் நெஞ்சங்களுக்கு பொன்னான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனுடைய திருவடி. இதுல வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம செல்வம் ஐயா பேசினாரு. அவர் சொன்ன விஷயத்துல இருந்தே பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து புலப்படுது. பம்பரம் வந்து சுழண்டு மறுபடியும் வந்து என்டிஏ கூட்டணியோட சேரும் என்ற ஒரு கருத்து தான் எனக்கு வந்து அவர் சொல்ற கருத்துல இருந்து நல்லாவே தெரியும். ஏன்னா வைகோ அவர்கள் வந்து ஒரு முக்கிய பங்கு ஆற்றி இருக்காரு. இப்போ 2014 தேர்தல்ல நம்மளுடைய தமிழருவி மணியன் ஐயாவோட சேர்ந்து அவர் முன்னிறுத்தி இவர்கள் இருவரும் தான் வந்து பாஜகவினோட தனிப்பட்ட தேமுதிக பாமக அனைவருமே சேர்ந்து 19% வாக்குகளை பெற்றதற்கு உரித்த நன்மதிப்பை பெறக்கூடியவர் வைகோ ஐயா அவர்கள். ஆகையினால இப்ப சொல்லியிருக்க கருத்தை வச்சு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பம்பரம் சுழண்டு கண்டிப்பாக இந்த திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்து மறுபடியும் வந்து என்டிஏ கூட்டணியோட சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னால் அதற்கான தகுதியும் ஒரு நல்ல ஒரு மத்திய அமைச்சர் என்ற ஒரு நிலைப்பாட்டையும் செயல்பாட்டையும் ஊழலே இல்லாத ஒரு தலைவராக தமிழகத்திலே ஜி.கே. வாசன் ஐயா அவர்கள் இவர்களை போன்றவர்கள்லாம் செயல்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் எதுவுமே கிடையாது. ஆகையினால இந்த ஒரு விஷயத்த எல்லா புள்ளிகளையும் நம்ம கோர்த்து பார்த்தோம்னா வந்து பாத்தீங்கன்னா ஜெயக்குமார் ஐயா அவர்கள் இந்த கூட்டணி முறிவை பற்றி சொல்லும் போது எப்பொழுது அந்த ஜெயலலிதா அம்மையாரை பற்றி அண்ணாமலை சொன்னதாக ஜோடித்து இவர்கள் ஊடகங்கள் வைத்த செய்திகளை பேசினார்களோ அந்த புள்ளியில என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், தேர்தல் நெருங்க தான் தேர்தல் நெருங்கும் பொழுது நாங்கள் முடிவுகளை தெரிவிப்போம், கூட்டணி முடிவுகளை. இப்பொழுது அதை பற்றி பேச வேண்டாம். ஏனென்றால் எல்லா கட்சிகளுக்கும் ஒரு நிர்பந்தம் இருக்கு. இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா 2500க்கும் மேற்பட்ட கட்சிகள் இருக்கு. எல்லா கட்சிகளுக்குமே இப்ப ஐயா ஒரு விஷயத்த சொன்னார். 21 தொகுதிகள்ல வந்து 500ல இருந்து 1000ல இருந்து 1500 ஓட்டுகளை வந்து மதிமுக தொண்டர்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். மறைக்க முடியாத உண்மைதான். இததான் வந்து அதிமுகவும் திமுகவும் மாற்றி மாற்றி அறுவடை செய்து கொண்டிருக்கிறது. பாமகவினுடைய ஓட்டுகள், தேமுதிகவினுடைய ஓட்டுகள், கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ஓட்டுகள், ஏன் தமாகவிற்கும் ஒரு கணிசமான வாக்குகள், ஒரு 300 ஓட்டுன்னு வைங்களேன் ஒரு தொகுதியில தமாகக்கு, 200 ஓட்டுன்னு வைங்க, 100 ஓட்டு, அது கூட மிகப்பெரிய பங்கை வகித்து இருக்கு. ஏன்னா பெரம்பூர் தொகுதியில நான் 2016ல போட்டியிட்டேன் சுயேட்சையா, பச்சை மிளகா சின்னது. அப்ப வந்து 350 வாக்குகள், என்னோட வாக்குகள் தான் வந்து திமுகவுக்கு தோல்வி கொடுத்தது என்று எனக்கெல்லாம் கோர்ட் நோட்டீஸ் எல்லாம் வந்தது. அப்ப என்ஆர் தனபால் கேண்டிடேட் அவர் அமைச்சிருந்தார். அப்ப வெற்றிவேல் வந்து ஜெயிச்சாரு. அந்த 300 சில்லற ஓட்டு தான் வெற்றியே நிர்ணயிச்சது. புரியுதுங்களா? ஆகையினால வந்து இந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்து எல்லா கட்சிகளுக்கும் வந்து தன்னோட தனித்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றுதான் தேர்தல் களம். ஆகையினால இப்போ சரியான விஷயம். இப்ப அந்த கட்சிகள் வந்து தனித்துவத்தை வந்து காமிக்கிறதுக்கு இந்த திமுகவும் அதிமுகவும் இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா, அப்படிதான். அதுதான் இப்போ கலைஞர் ஐயா அவர்கள் என்ன சொன்னாரு, திமுகவுடன் விஜயகாந்த் சேர்ந்து விடுவார் அப்படின்றது பழம் நழுவி பாலில் விழுந்த கதை. அவர்கள் போட்ட வலையில் விஜயகாந்த் சிக்கி கொண்டார். ஏன்னா அந்த மக்கள் நல கூட்டணியே வந்து அவரோட கட்சியை முடக்குவதற்காக செய்யப்பட்ட நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து மேல்மட்ட அரசியல்ல இருக்கும். அதாவது அரசியல்ல பல கட்டங்கள் இருக்கு. மேல்மட்ட தலைவர்களோட அரசியல், புரியுதுங்களா? அது மாதிரி பல கட்டங்கள்ல இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் மேல்மட்டத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கு, யாரை முடக்குவதற்காக யார் என்ன செய்கிறார்கள் என்பதெல்லாம் வந்து விஷயங்கள்லாம் இருக்கு.
ஆகையினால வந்து இந்த விஷயத்தை வைத்து பார்க்கும்போது சிறிய கட்சிகளை வளர விடக்கூடாது என்பதில் இந்த இரண்டு கட்சிகளும், குறிப்பாக நான் ஒரு விஷயத்தை நல்லா தெளிவுபடுத்த விரும்புறேன். நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா திருமாவளவனுடைய கட்சி இருக்கக்கூடிய அவர்கள் எங்கெல்லாம் வந்து அவர்களுடைய அந்த போஸ்டர்லயோ பேனர்லயோ இல்ல மேடையிலயோ அவங்கள வந்து முன்னிலைப்படுத்த மாட்டாங்க. புரியுதுங்களா? விடுதலை சிறுத்தை கட்சிகளை திமுக எந்த இடத்துலயும் வந்து முன்னிலைப்படுத்தாது. எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான கட்சிகள் வந்து முன்னிலைப்படுத்தக்கூடாது அங்கெல்லாம் முன்னிலைப்படுத்தி பிரச்சாரம் செய்ய மாட்டாங்க. கூட்டணி கட்சின்னு சொல்லுவாங்க. ஆனா போஸ்டர்லயும் பேனர்லயும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இதுவே இருக்காது. திருமாவளவனுடைய படம் இருக்காது, விடுதலை சிறுத்தை பற்றிய கருத்துக்கு இருக்காது, மேடையில் அவங்க இருக்க மாட்டாங்க. இப்படிதான் வந்து பிரச்சாரம் நடக்கும். அவங்கள சொன்னீங்களா ஒரு சில ஜாதியினர் ஓட்டு போட மாட்டாங்க. இதெல்லாம் நல்லா வந்து ரெண்டு கட்சிகளுக்கும் தெரியும், அதிமுகவுக்கும் இதுக்கும். இதுதான் வந்து அரசியல் கள நிலவரம். புரியுதுங்களா? ஏற்கனவே இதுதான் வந்து இந்தியா முழுக்க வந்து சரி, இப்ப திமுகவும் சரி அதிமுகவும் சரி ரெண்டு பேருமே வந்து அதை சரியா பண்றது இல்லை அப்படின்றது ஒரு விஷயமா பார்க்கப்படுது. பாஜகவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? பாஜக வந்து இப்போது அதான் அந்த புள்ளிகளை சொல்லி விடுகிறேன். ஐயா ஜெயக்குமார் ஐயா அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க. அதற்கு பிற்பாடு அண்ணாமலையும் மத்திய தலைமையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது பிஜேபிக்குன்னு ஒரு பேஸ் இருக்கு. கண்டிப்பா கன்னியாகுமரி, நீலகிரி, திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த பகுதிகளில் வந்து இன்னைக்கும் வந்து அதனோட வாக்கு வங்கிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. கணிசமான ஓட்டுகளை பெறக்கூடிய, தனிச்சு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு நீலகிரி. இந்த படம் இப்பெல்லாம் ஒரு கடையெடுப்பு நடந்தது இந்த சனாதன தர்மத்தை எதிர்த்து. நீலகிரியில ஃபுல் பந்து. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த விஷயங்கள்லாம் நல்லா உன்னிப்பா கவனிக்கணும். நம்ம ஃபுல் பந்து அன்னைக்கு நீலகிரியில. அப்ப புரிஞ்சுக்கணும், நம்ம சனாதன தர்மத்தை அந்த குரல் கொடுத்து அதை எதிர்த்து குரல் கொடுத்ததற்கு பந்து. அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது பாஜக 20% வாக்குகளை கண்டிப்பாக பெற்றே தீர வேண்டும் என்று வேலையில் களத்தில் இறங்கி விட்டார்கள். ஆகையினால மத்திய தலைமை என்னன்னா, நாங்களும் வந்து நேத்து கூட வானதி சீனிவாசன் அம்மையார் சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து எல்லாரோடனும் பேசுவோம். எப்படி வந்து திமுக தான் ஒரே எதிரி அப்படின்ற ஒரு கள சூழ்நிலை இப்ப தமிழகத்தில் நிலவிக்கும். எப்படி வந்து திமுக மோடி வேண்டாம் அல்லது இந்தியா கூட்டணியில் மோடி தான் எங்களுக்கு ஒரே எதிரி அப்படின்ற நிலைப்பாடை எடுத்துக்கலாம். இங்க தமிழகத்துல வந்து திமுக தான் எங்களுக்கு ஒரே, அவர்கள் வீழ்த்துவதுதான் ஒரே களநில பயணம் அப்படின்னு சொல்றக்கூடிய அளவுக்கு தான் செயல்பாடுகள் போயிட்டு இருக்கு. அதனால இந்த புள்ளிகள் எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா பாத்தீங்கன்னா 20% வாக்குகளை நோக்கி பாஜக கண்டிப்பாக செல்லதான் போகிறது. குறைந்தது எப்படி 20% வாக்குகளை பெறுவார்கள். கணிசமான அளவுக்கு என்னை பொறுத்த அளவுக்கு என்னோட கணிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா 5 தொகுதிகளை பாஜக எப்படியாவது பெற்றே தீரும். இது வந்து பாஜக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு எடுத்துக்கலாமா? பாஜக தலைமையிலான கூட்டணியா இல்ல பாஜக தனித்து? அதுதான் வந்து அதற்கான கள வேலைகள் ஆரம்பித்து விட்டது. அதற்கான சிறிய கட்சிகளும் அதை நோக்கிதான் பயணம். ஏன்னா ஜி.கே. வாசன் ஐயா அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு, வளமான பாரதம் மோடியின் தலைமையில் தான் அமைய முடியும். அதே மாதிரி வளமான தமிழகம் பாஜக அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய இதுலதான் அமைய முடியும் அவர் அப்படின்னு தெளிவா. அதிமுகவே அவங்க மோடியை நம்பி நாங்க ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. வந்து வளமான பாரதம் அதெல்லாம் வந்து சும்மா. அதாவது அப்படி பாத்தீங்கன்னா சுகன்யா திட்டம் செல்வ மகள் திட்டமா அறிவிச்சாங்க ஜெயலலிதா அம்மையார். ஜெயலலிதா அம்மையார் வந்து இப்ப ராமர் கோயில் திறந்திருக்காங்க 22ஆம் தேதி. அவர்கள் முக்கிய பங்கு வகித்திருக்கிறார்கள். ஜி தமிழ் வாயிலாக இதை வந்து தமிழக மக்கள் அனைத்துக்கும் பதிவு செய்வது. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ராமர் கோயில் புனரமைப்பதில் முக்கிய பங்கு அவர்கள் இருந்திருந்தால் கண்டிப்பாக இது ஒரு பிரம்மாண்ட திருவிழாவாக தமிழகத்தில் நடைபெற்று அகேன்ஸ்டா இருக்கிற ஒரு கட்சி வந்து இங்க ஆட்சியில் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு பெரிய வரவேற்பை எதிர்பார்க்கறதுன்றது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆனா இவங்க ஆதரவுல இருந்தவங்களே வந்து இப்போ கண்டிப்பாக ஜெயலலிதா அம்மையார் இருந்தா 2021லயும் வந்து அவங்கதான் ஆட்சியை புடிச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? அதுல மாற்று கருத்து காலம் சில விஷயங்களை கணக்கு போடுன்னு வச்சுக்கலாமே. அப்படி இருக்கும்போது இவங்களோட கூட்டணியில இருந்திருக்க மாட்டோம். அவங்க இருந்திருந்தாங்கன்னா இவங்களோட கூட்டணியில இருந்திருக்க மாட்டோம். ஐயா, அதாவது ஒரு விஷயம், மோடியா லேடியான்னு சொன்ன ஜெயலலிதா அம்மையாருக்கும் மோடி அவர்களும் நல்ல உறவுகள் இருந்தது. என்னதான் அந்த வந்து களத்துல அவங்க வந்து தனிப்பட்ட முறையில நல்லா இது வந்திருக்குங்க. ஆனா கூட்டணியில உங்ககிட்ட கிடையாது இல்ல. இல்ல தனிப்பட்ட, அதாவது ஒரு எம்ஜிஆர் அம்மாவினுடைய மரணத்துக்கு பிறகுதான் நீங்க லகான கையில எடுத்தீங்க. ஆரம்பிக்கப்பட்டது
இல்ல நான் கேட்ட கேள்வி என்னன்னா, அதிமுக எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது? இன்னைக்கு கற்பூரி தாக்கருக்கு பீகார்ல வந்து கற்பூரி தாக்கர் அவர்களுக்கு வந்து பாரத் ரத்னா கொடுத்திருக்காங்க. எதற்காக கொடுக்கப்பட்டது? அதாவது குடும்ப அரசியலை ஒழிக்க வேண்டும், திமுக செய்யக்கூடிய குடும்ப அரசியலை ஒழிக்க வேண்டும் என்றுதான் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை ஆரம்பித்தார். அதை முன்னிறுத்தி தான் ஜெயலலிதா அம்மையார் செயல்பட்டார். அதை முன்னிறுத்தி தான் இன்றைக்கு பாரத பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் குடும்ப அரசியல் இருக்கக்கூடாது, முக்கியமான தலைமை பொறுப்புகளை வகிக்கிறார். அந்த நிலைப்பாட்டை தான் இங்க வந்து செயல்படுத்து. அதாவது தேசியமும் ஆன்மீகமும் இரு கண்கள் அப்படின்ற நிலைப்பாட்டை நோக்கிதான் வந்து இந்த பாரத தேசம் நகர. சரி சார், வரேன். வரக்கூடிய காலகட்டங்கள்ல நான் முடிச்சுக்கிறேன். வரக்கூடிய காலகட்டங்கள்ல பாரதத்தினுடைய அந்த ப்ரீஆம்பிள் சொல்றாங்க பாருங்க, சோசியலிஸ்டிக் செக்யூலர் டெமோக்ராட்டிக் நேஷன் அப்படின்றது சோசியலிஸ்டிக் ஸ்பிரிச்சுவல் டெமோக்ராட்டிக் நேஷனா மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படியான நிகழ்வுகள் நடக்கத்தான் போகிறது. மாற்றுக்கிறதுக்கே கிடையாது. ஏன்னா பல ஊடகவியாளர்கள் நேத்து கூட ஒரு ஊடகத்துல வந்து INX மீடியா அவங்க தேர்தல் கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்காங்க. தமிழகத்துல வந்து இதற்கு முன்னாடி ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, திமுக வந்து 21 தொகுதிகள்ல ஜெயிக்கும், MP தொகுதிகள்ல. ஆனா நேத்து அவங்க வெளியிட்டு ஒரு அறிக்கையில 3 தொகுதிகள் கம்மியா இருக்கு. புரியுதுங்களா? வரப்போற காலகட்டங்கள்ல திமுக ஓட்டு வங்கி கம்மியாயிட்டு தான் போகுது. அதனால இதை வந்து நம்ம பார்க்க தான் போறோம்.